ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேறற்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் தன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகள் அரித்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமையாகிய நல்ல கருவிலிருந்து நல்லவற்றையே எடுத்து கொடுப்பர். தீயவரோ தீயனென்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய நற்செய்தி ரொம்ப கடினமான நற்செய்தி. ஆண்டவர் நம்மளை உணர்த்துகின்றார். உருமறைவுனா தெரியுமா? உருமறைவு, கெமோஃப்ளாஜ்னா நம்ம தோற்றத்தில் ஒரு மாதிரி, மனதில் ஒரு மாதிரி. விழி தோற்றம் யாருக்கும் தெரியாது. வெளியில் நம்ம அழகாக இருப்போம், ஆனால் இங்கே மனதில் சரியா இல்லை நிறைய பேர். அதான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு, நீ வெளி வேடக்காரர் என்று. இது பெரிய பெரிய வார்த்தை, வெளி வேடக்காரர். யூ ஆர் எ ஹிப்போக்ரிட். இங்கே உக்காந்துருக்கிறோம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஆலயத்தில் ஒரு மாதிரியும், வேலைப்புறத்தில் ஒரு மாதிரியும், வீட்டில் ஒரு மாதிரியும், குருவானவர் முன்னுக்கு ஒரு மாதிரியும், சகோதரர் முன்னுக்கு ஒரு மாதிரியும், ஆண்டவர் முன்னுக்கு ஒரு மாதிரியும். எவ்வளோ வேஷங்கள், எவ்வளோ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம். உன்னுடைய கண்ணில் உள்ள துரும்பை எடுக்காமல் உன்னுடைய சகோதரர் கண்ணில் இருக்கிற அந்த கட்டையை எடுக்கும் என்று நீ ஆசைப்படுறாய். இப்போது பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு போனோம்னா நிறைய குருடர்கள் இருக்கிறாங்க, பிளைண்ட் பீப்புள். பார்த்துருக்குறீங்களா? பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு போனீங்களா? அவங்க அப்படியே ஒரு கம்பை வச்சுட்டு நடப்பாங்க. அப்படி காமிக்கிறேன். கண்ணு தெரியாத குருடன் கரெக்டாக நடந்துருவான். கண்ணு உள்ள குருடன், கண்ணு உள்ளவன் குருடனா இருக்கிறான், அவன் தான் உழுவுறது.
இது என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. சில சமயம் பார்த்து போய் நான் விழுந்துருவேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீ வழிகாட்டியா இரு. எப்படி நீ வழிகாட்டியா இருக்க முடியும்? நீ குருடனா இருக்கும் பொழுது. எனக்கு 2 கண்ணு இருக்குது ஃபாதர். இது சாதாரண கண்ணு, ஞான கண்ணு உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ இந்த கருத்தரங்கு வருதுல, ரிட்ரீட், நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப காசு ஃபாதர், ரொம்ப சரி, யாரு அது குறைச்சாச்சு. படித்தவங்க வசதி உள்ளவங்க தான் பெரிய குருடா இருக்கிறாங்க. படித்தவன் தான், வசதி உள்ளவன் தான் வழிகாட்டியா இருக்கணும். ஆனால் அதுக்கு மாறாக இருக்கிறாங்களா, அதான் ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப காசு. இந்த வசதி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் 60 வழி ரொம்ப கஷ்டம்ல. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது உதவி செய்யணும். நீங்கள் வழிகாட்டியாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இல்லையா, பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணுவோம், எப்படியாவது உங்களால் உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. அதுக்கு மாறாக நீங்களும் கூட குத்தி விடுறது, ஆமாம் அது ரொம்ப வேலை, இப்படி தான் செய்கிறாங்களா கோயிலில், இதெல்லாம் வழிகாட்டியா? நீங்கள் பெருங்குருடன். நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஃபாதர்கிட்ட போய் பேசுவோம். ஃபாதர் எப்போ சொன்னால் யாராவது வந்துடல, இன்னும் யாரும் வரல என்கிட்ட, வாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் வழிகாட்டியாக இருக்கணுமே. நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் மற்றவனுக்கு. அப்போ you see, criticism is good. கிரிட்டிசிசம்னா என்னது? விமர்சனம் பண்ணுறது நல்லது. டு கிரிட்டிசைஸ் இஸ் ஓகே, குட். ஆனால் அந்த கிரிட்டிசிசம், அந்த விமர்சனத்தை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுங்கள். யாரையாவது நம்ம கொண்டெம் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனா தனிப்பட்ட முறையில் அதை நம்ம விமர்சனம் பண்ணணும். ஆனால் புகழும் பொழுது, பாராட்டும் பொழுது, வாழ்த்தும் பொழுது எல்லாருமனுக்கும் வாழ்த்துங்க ஒருத்தரை. ஸோ when you criticize in private. When you praise, when you exalt, when you appreciate in public. இதுதான் நம்ம செய்யணும். ஆக்கப்பூர்வமான சொல்கிறாங்களா, ஆக்கப்பூர்வமான நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது ஒருத்தர் மேன்மைப்படுறதுக்காக நம்ம இந்த விமர்சனம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் எப்படி எங்கே செய்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா? அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் நற்செய்தியில். அப்புறம் ஒருத்தர் அவமானம் படுத்தக்கூடாது. சில சமயத்தில் மற்றவங்களோடு பேசிக்கொண்டு இன்னொருத்தரை நம்ம அவமானம் படுத்துகின்றோம். அவன் அப்படி தான், அது இப்படி தான். எத்தனை பேர் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களை சொல்கிறார் இன்றைக்கு, நீ ஆண்டவரோடு நெருங்கும் பொழுது நீ மாறணும். வருஷம் இதே பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அப்புறம் எப்படி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ வழிகாட்டியாக இரு. நல்ல வழிகாட்டியாக இருக்குது. சீராக் முதல் வாசகத்தில் சீராக்கில் சொல்கிறாரு, ஒருத்தரை நீ புகழும் பொழுது அவங்க பேசி முடிக்கட்டும், அதுக்கு முன்பு புகழாத, பேசி முடிஞ்சோன்னு புகழ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய நாவை. நான் எப்படி தூய்மை அடைய முடியும்? இந்த நாவு தப்பாக பேச முடியும், பேசிக்கிட்டு இருந்தா. அதான் ஒரு கதை இருக்குது. ஒரு அம்மா ஒரு குருவானவற்றை போனாங்களாம். ஃபாதர், என்னுடைய இந்த நாக்கில் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன் ஃபாதர், இன்னைக்கு என்னுடைய நாக்கை நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறேன்னு ஒரு கதை. உடனே ஃபாதர் சொன்னாராம், முடியாதுமா உன் நாக்கு. ஏன் ஃபாதர் முடியாது? ஏன்னா பீடை இவ்வளோ தான் நீட்டு, உன் நாக்கு அதோடு நீட்டாக இருக்குது, அது அங்கே வைக்க முடியாதுமா பீடத்தில் காணிக்கையாகன்னு. நிறையவரோட பேர் இருக்குல்ல, நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு தான் பெரிய பிரச்சனை. சீராக்கு இன்னைக்கு முதல் ஆகமத்தில். அதனால் நான் your words are power. உங்களுடைய வார்த்தையில் நிறைய சக்தி உள்ளது. ஒவ்வொருத்தரும் எப்படி பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க, ஏய் பிசாச, பிள்ளைய பிசாசுனா இது பெரிய பிசாசு. பிள்ளைய பேயின்னு சொன்னால் நீ அதோட பெரிய பேயாச்சே. பிள்ளைங்கள்ட்ட பேசுறதே சரியில்லையே. அப்புறம் வார்த்தைகள் உன்னுடைய ஆத்மா கண்ணாடி. உன்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஆத்மா கண்ணாடி. You see, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக மற்றவர்கள் உங்களை அறிஞ்சிக்குவாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஆளுங்க உங்களுடைய மனசில். People will know by the words you speak what kind of a person you are, what kind of a heart you have. சில பேர் கேலி பேசுறது,
அவதூறு பேசுறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லை. சில பேர் இலக்கணமாக பேசுறது, சில பேர் கிண்டல் பண்ணுறது. இதெல்லாம் ஆண்டவரோட வழி இல்லைங்க, ஆண்டவரோட வழியே இல்லை. அப்போ எப்படி நான் கோயிலுக்கு, முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன கோயிலுக்கு வரேன், நான் திரும்பும் போது கொஞ்சம் நெருங்கி வரணும் ஆண்டவரோட. there must be a transformation of your soul. உடல் மாற்றம் அல்ல, அவர் உடல் மாற்றத்தை எதிர்பார்க்கல, உங்களுடைய ஆத்மா மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். அந்த ஆத்மா மாற்றம் அடைஞ்சு விட்டுருச்சுன்னா இந்த உச்சரிப்புலாம் சரியா இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றமே இல்லை, மன்னிக்கணும், இது உண்மை. நீங்களே உங்களை மனசை தொட்டு சொல்லுங்க, நான் மாறிட்டேனா? எவ்வளவோ நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ நேரத்தை வீணாக்காதீங்க. வெட்டி கதையிலையும் பாவ வார்த்தைகளிலும் பாவ வாழ்க்கையிலையும் இந்த நாவுனால எவ்வளோ பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாவுனால we are wasting a lot of time talking sinful words and wasting words. ஸோ இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றேன், எதை பேசிக்கொண்டிருக்கேன், ஃபோனில் யார் கூட பேசுகின்றேன், கோயிலையே வெளியே போங்க, கோயிலையே பூச முடிஞ்சு வெளியே என்னத்தை பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆத்மா சரியாக செயல்பட வேண்டும் என்றால் நாம் மாற வேண்டும். சில பேரை பாருங்க, காலப்போக்கிலேயே அவங்க தோற்றமே மாறி இருக்கும். ஃபார் த worst, நாட் ஃபார் த பெஸ்ட். ஏன்னா நீ செய்கிற காரியங்கள் தப்பாக செஞ்சு கொண்டிருக்கிற, தப்பாக பேசி கொண்டிருக்கிற. அப்போ உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியும், இது சரி இல்லையே, இது சரியான ஆள் இல்லையே. அதான் சொல்றாரு ஆண்டவர், டோன்ட் பி அ ஹிப்போக்ரேட். வெளிவேடக்காரராக இருக்கிறாருங்க. என்ன செய்யறது, சில பேர் கை கொடுக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க ஃபாதர் அது என்ன செய்கிறது, அந்த அதிர்வுகளை சேர்ந்துருது, இது பொய்யா கை கொடுக்குதுன்னு. ஆனால் நான் புறக்கணிக்க மாட்டேன், உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் மத்தியில் சொல்கிறேன், ஆண்டவருடைய சந்நிதியில் சொல்கிறேன், உங்களை புறக்கணிக்க மாட்டேன். இது என்னோட கொள்கை இல்லை. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இப்படி செய்து கொண்டிருக்கின்றோம் நம்ம எல்லாம். அதனால் அன்பார்ந்தவர்களே, நல்ல கனிகளை கொடுங்கள். நீ ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தால் நல்ல கனிகள் கொடுப்பாய். மற்றவர்களை வளர்றதுக்காக நான் ஒரு கனி கொடுப்பேன். நல்ல கனிகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. அப்போ நீங்க என்ன கனியை கொடுக்கிறீர்கள்? நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா? நீங்களே கேளுங்க, உங்களுக்கே தெரியும். ஆலயத்தில் உட்கார்ந்ததுனால நான் நல்லவன் அல்ல, ஒவ்வொரு திருப்பலிக்கும் வர்றதுனால நான் நல்லவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் எப்படி நான் செயல்படுகின்றேன், ஒவ்வொரு நாளும் எப்படி நான் செயல்படுகின்றேன். என்னுடைய வார்த்தை, வேற ஒன்றும் சொல்ல வேணாம், ரெண்டு தான், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வார்த்தை, இது ரெண்டையும் கட்டுப்படுத்திட்டீங்களா நீங்க தூய்மை அடைய முடியும். கண்ணம் ஒன்று, இந்த உங்களுடைய உறுப்புகளை, உடல் உறுப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பார். நீங்கள் உங்கள் மனது தூய்மையா இருந்தால் இறைவனை காண்பாய். pure the heart, if you have a pure heart you will see God. எத்தனை பேர் கடவுளை பார்க்க ஆசைப்படுறோம்? உண்மையிலே கடவுளை ஆசைப்படுறோமா? கடவுளை எங்கே, அவர் அங்கேயே இருக்கிற, எங்கேயோ இருக்க, அவரை பார்க்க முடியல. கடவுளை உணர முடியும், ஒவ்வொரு நாளும் அவரை உணர முடியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை உணர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாவிட்டால் அவரை உணரல என்று அர்த்தம், அவர் உங்களோடு இருக்கலன்னு தான் அர்த்தம். இந்த நாவை மாற்றுவோம், நான் சரியான வழிகாட்டியாக இருக்கணும். You see, the heart that is troubled will speak grumble. The heart that is troubled will speak grumble. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் மனது சரியாக இல்லாவிட்டால், அது குழப்பமாக இருந்தால், இந்த மனம் குழப்பமாக இருந்தால் நீ சொல்லும் வார்த்தையெல்லாம் அது தப்பான வார்த்தையாக தான் முடியும். நீங்க பாருங்க, உங்க இடையிலேயே உங்கள் மனது சரியாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால், இதமாக இருந்தால், ரம்யமாக இருந்தால், அமைதியாக இருந்தால், பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் சொல்லும் வார்த்தை எல்லாம் சரியாக இருக்கும். இந்த இதயம் குழப்பமாக இருந்தால் நீங்க குழப்பவாதி, உங்க பேசுற பேச்சு எல்லாம் தப்பாக போய்விடும்.
அதுதான் முக்கியம். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ பெரிய பெரிய கூட்டம் வர்றது முக்கியம் அல்ல. நான் ஏன் வருகின்றேன்? நான் வெளிவேடக்காரராக தொடர்ந்து இருக்க போகின்றேன். நான் ஆண்டவரே சொல்றாரு, நீ வெளிவேடக்காரராக இருக்காத என்று. we all hypocrites. வெளிவேடக்காரர் முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்து ஒரு நாடகம் போட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரோட நான் உண்மையாக இருக்கணும். பேசும் பேச்சு சரியில்லை, பார்க்கும் பார்வை சரியில்லை, இதெல்லாம் சரியாக இல்லாவிட்டால் ஆண்டவரோட நெருங்க முடியாதுங்க, நெருங்கவே முடியாது. நீங்க 10 தடவை குட்டுக்காரன் பாட்டு ஜெபம் வச்சாலும் ஒன்றும் நடக்காது. சில பேர் பாருங்க, பக்தியில் ஆழ்ந்து இருக்கிறோம், பக்திகளா இருக்கிறோம், ஜெபமாலை செய்கிறோம், மெழுகுத்திரி கொளுத்துக்கிறோம். இப்போ தவக்காலம் வருதுல்ல, அது ஏன்னு சொல்றீங்க? தவக்காலம் வந்துருச்சு, நான் விரதம் இருக்கணும். உங்க விரதம்லாம் வீண். இந்த வார்த்தை, இந்த நாவு சரியா இல்லாட்டினா நான் விரதம் இருப்பேன், ஆனால் எல்லா பேச்சும் பேசுவேன், ஊரை பத்திலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன விரதம்? நிறைய பேர் செய்வேன் தவம் செய்து இந்த உறுப்புகள், இந்த உடல் மாறாவிட்டால், இந்த ஆத்மா மாறாவிட்டால் அதுல ஒன்றுமே மாற்றங்கள் இல்லை. ஒன்னே ஒன்று தான், பி இன் லவ் வித் காட். பி இன் லவ் வித் காட். கடவுள் மேல காதல்ல விழுங்க, கடவுள் மேல அன்புல விழுங்க, கடவுள் மேல ஆசை பாசத்துல விழுங்க. அதுதான் நம்ம மற்றவங்க எல்லாத்துலயும் விழுந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் தூரத்துல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு ஆமீன் 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 முடிஞ்சு. எத்தனை பேரு கடவுளை விட்டுட்டு போறாங்க? ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ மதம் மாறி போறாங்க. அதுல கடவுள் பாசம் இல்லை. கடவுள் மேல பாசம் உண்மையாக, இயேசு மேல அந்த அன்பும் பாசமும் இருந்தால், எனக்காக அந்த உயிரை இழந்தார் என்றார். அவரை நான் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணுக்கும், நேத்து வந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் நான் வந்து அடிமையாக போகின்றேன்? அவங்களோட அன்புக்கு அடிமையா இருக்கிறேன். முதலாவது இயேசு இறைவனோட அன்புக்கு அடிமையா இருக்க கத்துக்குவோம். மற்ற ஒரு அன்புக்கு அடிமை, மற்றவர்களுக்கு அடிமை. எத்தனை பேர் வேலையில் அப்படி ஊழ்ந்து செய்யறோம் வேலை. கடவுளுக்கு ஒரு அலையிலுயா, கடவுளுக்கு ஹாய் ஜீசஸ் பை பாய், அவ்வளவுதான் நம்மளுடைய கடவுள். அப்படி இல்லைங்க, கடவுளோடு ஊறணும். ஊறும் பொழுது அவர் உங்களுக்கு கவசமா இருப்பாரு. he will be the shield, he will be the protector, he will be the victor. அவர் தான் உங்களுடைய கவசம். யாரும் உங்களை அசைக்க முடியாது. அவர் உங்களுடைய கவசமா இருந்தால், அவருடைய ரத்தத்தால் உங்களை கவசத்தில் பயன்படுத்தினால் நீங்க யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. சரியாக இருப்பீர்கள், சரியான வழிகாட்டியா இருப்பீர்கள். பாதி பேர் வழிகாட்டியா இருக்க என்ன பெரிய விஷயம்னா, சர்ச்சில் பணி செய்கிறவர்களே தப்பா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது இன்னும் ஒரு பெரிய பெரிய வேதனை. தப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க உங்களை, ஏன் ஃபாதர் இப்படி பேசுறாரு? பொய் சொல்லாமல் உங்க மனசை கேளுங்க, ஃபாதர் சொல்றது சரியா இல்லையான்னு. வெளிவேடக்காரராக இருக்காதீங்க. ஆண்டவர் முன்னுக்கு உண்மையாக இருக்கணும். பி டிரான்ஸ்பேரண்ட் பிஃபோர் ஜீசஸ், பிஃபோர் காட். அவர் உங்களை தொட. எத்தனை பேர் எல்லா உறவுகளையும் தப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை இளைஞர்கள் நம்ம பங்குல கூட தமிழும் இல்லை சேர்ந்து வாழ்றாங்க. கல்யாணம் பண்ணாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சினிமாவில் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதனால் அன்பார்ந்தவர்களை, இந்த திருப்பலியில் கேளுங்கள். நான் வீட்டுக்கு திரும்பும் பொழுது நான் ஆண்டவரோடு திரும்பணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இருக்கணும், அவரோடு ஊறணும், அவரோட அன்புல நான் வாழணும். இதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.